ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகி பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அப்படியே தளபதி 69 பத்தின நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அதாவது ஹெச்வினோத் அவர்கள் ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன்ல தளபதி 69 ஒரு பொலிட்டிக்கல் படம் இல்ல, 200% ஒரு கமர்ஷியல் படம் தான். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்னோட படத்தை பார்ப்பாங்க. ஸோ அரசியல் கருத்துக்களை கொஞ்சம் லைட்டா வச்சுக்கிட்டு யாரையும் தாக்கி அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி இல்லாம ஒரு என்டர்டைன்மெண்ட் படத்தை கொடுங்கன்னு தான் தளபதி சொன்னதா வினோத் அவர்கள் பேசியிருந்தாரு. ஸோ வினோத் அவர்கள் இப்போ ரெடி பண்ணி இருக்கிற ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா தெரி மாதிரியான ஒரு படமா, அதாவது ஃபேமிலி ஆக்ஷன் லவ் தென் ஓரளவுக்கு சமூக அக்கறை உள்ள ஒரு கண்டென்ட். ஷூட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு ஹீரோயினா மமிதா பைஜன் அண்ட் மியூசிக் டைரக்டரா அனிருத்னு ஓரளவுக்கு மெயின் காஸ்டிங் மட்டும் ஃபைனலைஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ மெயின் ஹீரோயினா சமந்தா அவர்கள் பண்ண போறாங்க. இந்த படத்துக்கான லுக் டெஸ்ட் கூட ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஐ திங்க் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தோட பூஜை வீடியோ அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு தளபதியோட லாஸ்ட் படம் வேற. ஸோ இயக்குனர் வினோத் அவர்கள் மேல மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா கோட்டு ரெண்டாவது லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு மேல மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ ஹெச்வினோத் அவர்களுக்கு இன்னும் பயங்கரமா இருக்கும். பட் அதை ஜஸ்ட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல படம் கொடுக்கறதுல முழு முயற்சி போட்டாலே போதும். என்னோட ஆசை தளபதியோட லாஸ்ட் படம் ஒரு ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கணும். அண்ட் அதை கொடுக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி ஹெச்வினோத் அவர்கிட்ட இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்றாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி 69 பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம J4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.